அவர் லக்னாதிபதியா செயல்பட போறாரா, இல்ல அட்டமாதிபதியா செயல்பட போறாரா, இல்ல ஆறாம் அதிபதியா செயல்பட போறாரா? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் பிரதர், வாட் ஹேப்பன் டு த துலாம் லக்னம் 8ஆம் அதிபதி சேம் வித் லக்னாதிபதி? அதாவது கேள்வி என்ன கேட்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி. துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியே அட்டமாதிபதியா வராரு, அட்டமாதிபதியா லக்னாதிபதியா வராரு இப்படின்னா எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. சரி, இந்த மாதிரி ஒரு 4 லக்னம் இருக்குங்க. அதாவது லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாவும் லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாவும் வருவார். அதாவது என்ன, மேஷ லக்னத்துக்கு செவ்வாயே அட்டமாதிபதியா வருவாரு, விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாயே 6ஆம் அதிபதியா வருவாரு. அப்ப அவர் 6ஆம் அதிபதியா வேலை செய்வாரா, லக்னாதிபதியா வேலை செய்வாரா? இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஜோதிடத்தினுடைய அடுத்த ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். அவர் மேஷத்துல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு செவ்வாய் மேஷத்துல இருந்தாருன்னா அவருடைய 8ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்வாரு. அப்ப ஒரே நேரத்துல சர வீடு ஸ்திர வீடு 2 வீடை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே பிளானட் இவர் தான். யாரு? லக்னாதிபதியாக இருந்து தன்னுடைய 2 வீடுகளையும் ஒரே நேரத்துல தொடர்புல வைக்கக்கூடிய ஒரு பிளானட் செவ்வாய். அதே மாதிரி ரிஷப துலாம் இந்த லக்னங்களுக்கு லக்னாதிபதியா 6ஆம் அதிபதியா வருவாரு. என்னது, ரிஷபத்துக்கு 6ஆம் அதிபதியா சுக்கிரனும் துலாத்துக்கு 8ஆம் அதிபதியா சுக்கிரனும் வருவாரு. இப்போ அவர் லக்னாதிபதியா செயல்பட போறாரா, இல்ல அட்டமாதிபதியா செயல்பட போறாரா, இல்ல 6ஆம் அதிபதியா செயல்பட போறாரா அப்படின்றத உணர்றதுக்கு முதல்ல பாவத் பாவக விதிகளை நீங்க எடுக்கணும். பாவத் பாவக விதிகள்னா என்னது? அந்த வீட்டிற்கு எத்தனாவது லக்ன பாவகத்துக்கு எங்க இருக்கிறாங்க, முதலில் எந்த பாவகத்தை தொடர்பு கொள்றாங்க. ஒரு பிளானட் கண்டிப்பா தன்னுடைய 2 ஆதிபத்திய பலன்களை தன்னுடைய தசையில செஞ்சே தீரும். ஒருவேளை செவ்வாய் இருக்கிறாரு, செவ்வாய் தன்னுடைய ஒருவேளை ஓகேங்களா, ஒருவேளை தன்னுடைய ஆகாத கெட்ட ஆதிபத்திய வீட்டுக்கு 6லயோ 8லயோ 12லயோ மறைந்தால் அந்த நெகட்டிவ் வீட்டு பலனை ரொம்ப குறைச்சி செய்வாங்க. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னக்காரருக்கு லக்னத்துல செவ்வாய் இருந்தாருன்னா முதல்ல லக்னாதிபதியா செயல்படுவார். ஆனால் அட்டமாதிபத்தியம் வேலை செய்யும் செவ்வாய் தசையில தான். ஏன்? ஒரே நேரத்துல அவர் லக்னத்தையும் தொடர்பு கொள்றாரு, 8ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி லக்னத்துல பலமா இருக்கிறாரு, ஆனா செவ்வாய் தசை முழுக்க உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்கி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் உருவாக்கி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே நோயை உருவாக்கி வச்சுக்கிறீங்க. இதுக்கப்புறம் அந்த லக்னம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு, லக்னாதிபதி எவ்வளவு பலமா இருக்குன்றதை வச்சு. அதே மாதிரி துலாம் லக்னத்துக்கு ஒருவேளை துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் 8ல இருக்கிறாரு, அட்டமாதிபதியாக மட்டுமே வேலை செய்வார். லக்னாதிபதி அந்த ஜாதகத்துக்கு இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு ஜாதகமே விளக்கி இருக்கும் பாருங்க, அந்த ஜாதகத்துல 8ல இருக்கிறாரு, அட்டமாதிபதி ஆட்சின்னு சொல்லி பார்த்தா 22 வயசுல இறந்து போனவருக்கு லக்னாதிபதியே இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஏன்? லக்ன ஆதிபத்தியத்தை ஏன் லக்ன ஆதிபத்தியத்தை செய்ய முடியாத சுக்கிரன், துலாத்துக்கு 8ல சுக்கிரன் முழுமையாக மறையக்கூடிய சுக்கிரன் அந்த 8ஆம் வீட்டினுடைய அட்டமாதிபதியான கடன், நோய், வம்பு வழக்கு, விபத்து, கேவலம், அசிங்கம், மரணம் மாதிரியான அமைப்புகளை கொடுக்கணும்ல. லக்னாதிபதி இருந்தால் ஆயுள் நீட்டிக்கும், லக்ன சுபத்துவம் இருந்தால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். லக்னாதிபதி இங்க இடத்துல இல்ல, லக்னம் பலவீனமாயிருச்சு, லக்னத்தோட பாவ கிரகங்கள் தொடர்பு வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்துல நெகட்டிவ் தான் பெரிய அளவில் நடக்கும். அப்போ 8ஆம் அதிபதியா இருக்காரா, லக்னாதிபதியா இருக்காரா, 6ஆம் அதிபதியா இருக்காரா, லக்னாதிபதியா இருக்காரா? இந்த இடத்துல தாங்க மோஸ்ட்லி இந்த ரிஷப துலாம் மேஷ விருச்சக லக்னக்காரங்க தனக்கு பிரச்சனை வெளியில இருந்து வராது, தானே கொண்டுட்டு வருவீங்க, தானே பிரச்சனையை உருவாக்குவீங்க, தானே போய் அதுல மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரியான தன்மைகள் அந்த தசைகள்ல அதிகமாக வெளிப்படுறத பார்க்கலாம். இதுதாங்க லக்னாதிபதி அட்டமாதிபதியா இருக்கிறதுக்கான அமைப்புகள். சோ இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே சில விஷயம் ஆமால இப்படிதானே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் துல்லியமாக இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.